வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி சம்பந்தமாக தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அரசாணைகள், உத்தரவுகள், அதேபோல் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வது, அதற்கான ஒவ்வொரு வருடத்திற்கான கால அட்டவணை, அவை பற்றிய விவரங்களும், மதிப்பெண்கள் குறைப்பு, மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா பிழை திருத்தங்கள் செய்வது, அதேபோல் டிஎன்டிஇடி உடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எவ்வாறு சரி செய்ய முடியும், அதை பற்றிய முழு விவரங்களை நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 4/2/2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இன்றைய தினம் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் கரெக்ஷன் பற்றிய ஒரு முக்கிய தகவல் வெளியாயிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கரெக்ஷன் குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது, அந்த கரெக்ஷனை எவ்வாறு சரி பண்ண முடியும், அதற்கான ஏதேனும் உத்தரவுகள், அதற்கான விண்டோஸ் எதுவும் திறக்கப்பட்டிருக்கா, ஆன்லைன் மூலமாக சரி செய்ய முடியுமா, எவ்வாறு அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும், புதிய சர்டிஃபிகேட்டை எவ்வாறு நம்ம டவுன்லோட் செய்யலாம் அப்படின்ற விவரங்களை தான் அதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடி குவாலிஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது தேர்வு, அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2 எழுதி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அதற்கான தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, அதாவது குவாலிஃபைட் ஆனவர்களுக்கு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், அதேபோல் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கோடை கொடுத்ததுக்கப்புறம் அதை கேப்சா கோடு குறியிட்டு கொடுத்தாங்க. அதை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கான சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஓப்பன் ஆச்சு. அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு நிறைய கமெண்ட் மெசேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு, அதாவது ஒரு சில தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அவர்களுடைய வழங்கப்பட்டுள்ள சர்டிஃபிகேட்டில் அதாவது குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டில் நேமு, இன்சியல், அதேபோல் டேட் ஆஃப் பர்த், இதுபோல் சில வகையான, அதாவது கம்யூனிட்டி, இதுபோல் சில வகையான எரர் இருப்பதாகவும், பிழை இருப்பதாகவும், அவற்றை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைன் இருக்குது. இந்த ஹெல்ப்லைன் நம்பர், அதேபோல் டிஆர்பியில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய முழு விவரங்களை அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணும்போது அவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த விவரங்களை தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அதை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோடைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அதற்கான எரர் கரெக்ஷன் செய்வதற்கான ஒரு புதிய விண்டோ ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதற்கான விவரங்கள், அதாவது உங்களுடைய பெயர் மற்றும் ரோல் நம்பர் என்ன பிழையாக இருக்கிறது, அனைத்து விவரங்களும் கேட்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த பிழை திருத்தத்தை சரி செய்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்வதற்கான தேதிகள் குறிப்பிடப்படும். அந்த பிழை திருத்தங்கள் செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய பெயர், அதாவது இந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் இருக்க கரெக்ஷன் எதுன்னு இருந்தால் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இன்சியல், அதே போல் கம்யூனிட்டி, இதில் ஏதாவது எரர் பிரச்சனை இருந்துச்சுன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில் அதாவது உங்களுடைய பெயர் மற்றும் அந்த டிஸ்ட்ரிக்ட் விவரங்கள் கேட்கப்படும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்க எரர் என்ன அப்படின்றதையும் கேட்பாங்க. அதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நீங்கள் சரி செய்ய முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் இன்றைய தினம் அதாவது 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதற்கான கரெக்ஷன் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ண போகிற சொல்லியிருக்காங்க. அந்த டிஆர்பியோட வெப்சைட், அதாவது trb.tn.gov.in இருக்குங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்கப்படும். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் மாதிரி இருக்கும். அந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் குவாலிஃபைட் ஆனவங்க அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பிழை திருத்தத்தை செய்வதற்கு அந்த விண்டோவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கான சரியான சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டுக்கும் உங்களுடைய தேர்ச்சி சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா எதுவும் பிழை இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதேபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த தேர்வுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும், 2026ஆம் ஆண்டு சிறப்பு தேர்வுகள், அதேபோல் பார்த்திங்கன்னா 2020 யாரெல்லாம் சிறப்பு தேர்வுகள் எழுத வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்ம தகவல்களை தொடர்ந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.